இது வந்து ஒரு 4 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். கும்பகோணம் பக்கத்தில் கபிஸ்தலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். 560 வாட்ஸ் பேனலு, எல்லாமே டாப்கான் பைஃபேஷியலு, டயர் 1 கிரேடு. அதே மாதிரி இது வந்து என் டைப்பு பேனல்னு சொல்லி சொல்லுவோம். நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன். உங்களுக்கு 4300 வாட்ஸ்னால் 4300 வாட்ஸும் சன்லைட் இருக்கும்போது ப்ரொடக்ஷன் ஆகிடும். லோ லைட்லேயும் உங்களுக்கு 3300 வாட்ஸு 3000 வாட்ஸு ப்ரொடக்ஷன் ஆகிடும். பைஃபேஷியல் பேனலோடைய முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, நல்ல லோ லைட் இருந்தால் கூட ஒரு ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 4 கிலோவாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கட்டாயம் 16லேருந்து 20 யூனிட் உற்பத்தி ஆகிடும். மழைக்காலங்களில் உற்பத்தி ஆகுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய கான்செப்டை மனசில் வச்சுக்கிட வேண்டாம். பழைய கான்செப்டில் என்னென்னா, சோலார் சிஸ்டம் அப்படின்னாலே சோலார் பிளேட்டு போடணும், அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை கொண்டு போய் ஒரு சார்ஜ் கண்ட்ரோலரில் கொடுக்கணும், அதை கொண்டு போய் பேட்டரியில் கொடுக்கணும். அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இன்வெர்ட்டரில் தான் நம்ம பவர் எடுக்க முடியும். அப்போ மழை காலங்களில் அன்னன்னைக்கு வரக்கூடிய பவரை அன்னன்னைக்கு யூஸ் பண்ணும்போது, மழை காலத்தில் சுத்தமாக வெயிலே வரலைன்னா அன்னைக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ அன்னைக்கு லைட்டு ஃபேன் ஓடாது. இந்த பேட்டரி சிஸ்டத்தில் இதான் ஒரு ஃபெயிலியர். நம்ம இப்போ கொடுக்கறது வந்து ஃபுல்லாகவே ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா, 100% ப்ரொடக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பேட்டரி சிஸ்டத்தில் 100% ப்ரொடக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்ரிட் சிஸ்டம்னு ஒன்று போடுவாங்க. அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி டோட்டல் ஃபெயிலியரான சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இபிலையும் சார்ஜ் பண்ணோம், பேட்டரியிலையும் அது நம்ம சோலார்லேயும் சார்ஜ் பண்ணோம். ரெண்டுமே பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், பகல் நேரத்தில் பூரா பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அப்போ அதிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நம்ம பகலில் ஃபேனு ஏதோ நம்ம ஓடக்கூடியது ஓட்டுறோம். சாயங்கால நேரத்தில் தான் முக்கியமாக அந்த பேட்டரியிலேருந்து இருக்கக்கூடிய பவரை நம்ம எடுக்கிறோம். இது ஹைப்ரிட் சிஸ்டம் வந்த உடனே என்ன ஆகும்னா, ஒரு 10 மணி 11 மணிக்கு பேட்டரி பூரா குறைஞ்சி போயிடும். பேட்டரி குறைஞ்ச உடனே ஹைப்ரிட் சிஸ்டத்தில் என்ன ஆப்ஷன் வச்சுருப்போம்னா, இபியிலேருந்து சார்ஜ் பண்ணுன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். என்ன பண்ணும், 11 மணிக்கு இபியிலேருந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் பேட்டரி ஃபுல்லாக நிறைஞ்ச உடனே காலையில் 7 மணிக்கு சூரியன் வரும், பேட்டரி ஃபுல்லாகிடுச்சிங்க, எங்களுக்கு பவர் தேவையில்லைன்னு வரக்கூடிய சோலார் பவரை கட் பண்ணி விட்டுரும். அப்போ அடுத்த நாள் பகலில் பூரா உற்பத்தி பண்ணக்கூடிய சூரிய சக்தி வீணாக போகும். ஆனால் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் அந்த சிஸ்டம் கிடையாது.